அதன் பின்பு இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவரால் பாலைவனத்துக்கு வழிநடத்தப்பட்டார். அவர் இரவு பகல் 40 நாட்கள் உபவாசித்து முடித்த பின் பசியாயிருந்தார். சோதனைக்காரன் அவரிடம் வந்து, நீர் இறைவனின் மகனானால் இந்த கற்களிடம் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அதற்கு இயேசு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, இறைவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என பதிலளித்தார். பின்பு பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் ஆலயத்தின் மிக உயரமான முனையில் நிற்கச் செய்தான். அவன், நீர் இறைவனின் மகனானால் கீழே குதியும், ஏனெனில் அவர் தமது தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால்கள் கல்லில் மோதாதபடி அவர்கள் உம்மை தமது கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு அவனிடம், இறைவனாகிய உனது கர்த்தரை பரீட்சை செய்ய வேண்டாம் என்றும் கூட எழுதியிருக்கிறதே என பதிலளித்தார். திரும்பவும் பிசாசு அவரை மிக உயரமான மலைக்கு கொண்டு போனார். அதிலிருந்து அவருக்கு உலகத்தின் அரசுகள் எல்லாவற்றையும் அதன் சிறப்புகளையும் காட்டினார். நீர் என்னை விழுந்து வணங்கினால் இவை எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன் என்றான். இயேசு அவனிடம், சாத்தானே, என்னை விட்டு அப்பாலே போ. இறைவனாகிய உன் கர்த்தரை வழிபட்டு அவருக்கு மட்டுமே பணி செய் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது பிசாசு அவரை விட்டுச் சென்றார். தூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணி செய்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்பட்டான் என இயேசு கேள்விப்பட்ட போது அவர் கலிலேயாவுக்கு திரும்பி வந்தார். அவர் நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமுக்கு போய் அங்கே வாழ்ந்தார். அது செபுலோன், நப்தலி பகுதிகளிலுள்ள ஏரிக்கு அருகே இருந்தது. இறைவாக்கினன் ஏசாயா மூலமாய் சொல்லப்பட்டவை நிறைவேறும்படியே இப்படி நடந்தது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, யோர்தானின் மறுபக்கமாக கடலுக்கு போகும் வழியே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயாவே, இருளில் வாழும் மக்கள் பெரிய ஒளியைக் கண்டார்கள். மரண நிழலின் நாட்டில் வாழ்வோர் மேல் ஒளி உதித்தது. அந்த வேளையிலிருந்து இயேசு, மனம் திரும்புங்கள், விண்ணரசு சமீபித்திருக்கிறது என பிரசங்கம் பண்ணத் தொடங்கினார். இயேசு கலிலேயா கடற்கரையில் நடந்து போகும்போது சகோதரர்களான பேதுரு என அழைக்கப்படும் சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா ஆகிய இருவரையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களிடம், வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கும் மீனவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இயேசு அங்கே இருந்து போய்க் கொண்டிருக்கையில் வேறு 2 சகோதரர்களான செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவன் சகோதரன் யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் தகப்பன் செபதேயுவுடன் படகில் இருந்து தங்கள் வலைகளை சீர் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் கூப்பிட்டார். உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசு கலிலேயா முழுவதும் சென்று யூதரின் ஜப ஆலயங்களில் எல்லாம் போதித்து விண்ணரசின் நற்செய்தியை பிரசங்கித்தார். மக்களுக்கு இருந்த எல்லா வகையான நோய்களையும் வியாதிகளையும் குணமாக்கினார். அவரை பற்றிய செய்தி சீரியா முழுவதும் பரவியது. மக்கள் அவரிடம் கடுமையான வேதனை அடைந்தவர்களையும், பேய் பிடித்தவர்களையும், வலிப்பு உள்ளவர்களையும், முடக்குவாதமுடைய பலவிதமான வருத்தங்களினால் பாதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளையும் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை சுகமாக்கினார். கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு மறுபக்கம் உள்ள பகுதிகள் ஆகிய இடங்களிலிருந்து பெரும் ஜனம் கூட்டம் அவரை பின்பற்றியது.